வணக்கம். லோகநாதன். நாட்டில் இப்போ போர் பதற்றம்லாம் நிறைய இருக்குது. மனிதநேயம் மிக மிகவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதெல்லாமே சரியாகி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு இறைவனை பார்த்துட்டு இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஒரு கூகுளை பற்றின ஒரு அப்டேட் தான். கூகுளில் பார்த்திங்கன்னா அப்படி போடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு புதிய அப்டேஷன் அவங்க கொடுக்குறாங்க. கூகுள் மெசேஜ் வசதி இருக்குது. அந்த மெசேஜ் வசதியில் நம்ம சேட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதில் சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ கூகுள் அப்டேட் பண்ணி புதிய அம்சத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஸ்னூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி டெலிட் ஃபார் எவரிஒன் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் அவங்க புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. கூகுளில் இது கொண்டு வந்திருக்கிறது பல கூகுள் பயன்பாட்டாளர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின பதிவு தான் இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா மெசேஜ் செயலியில் சமூக ஊடகத்தில் பல செயல்பாடுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ கூகுளையே டைரெக்டாக பயன்படுத்திக்கும் போது அது நமக்கு இந்த மாதிரி வசதிகளை செய்து தருவதனால மெசேஜ் முழுமையாக நீக்கிறதுக்கு இல்லை அதை ஸ்னூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸ் எதாச்சியாக நம்ம ஏதாச்சும் ஒரு மெசேஜை தப்பாக பண்ணிட்டால் கூடியும் அந்த தப்பாக பண்ணியிருக்கிற மெசேஜை டெலிட் ஃபார் எவரிஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சு எல்லாத்தையும் டெலிட் பண்ணவும் முடியும். டெலிட் ஃபார் மீன்ற ஆப்ஷன் வச்சு நமக்கு மட்டும் நம்ம டெலிட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் நமக்கு கொடுக்க போகிறாங்க. இது கூகுளில் இருக்கிற பல கோடி பயனாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்னூஸ் ஆப்ஷன் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் ஏதாச்சும் அன்வான்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ் நம்ம ஸ்னூஸ் பண்ணி வைக்கிறது மூலமாக தற்காலிகமாக அந்த மெசேஜ் நம்ம நிறுத்தி வைக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக இந்த வசதி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் வாட்ஸ்அப்லேயும் ஒரு புதிய அப்டேஷன் அவங்க கொடுக்க போகிறாங்க. சப்போஸ் குரூப் மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அதில் கான்வர்சேஷன் நடக்கும். அப்படி கான்வர்சேஷன் நடக்கும்போது எல்லாருமே பேசும்போது ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதில் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா யார் ரைஸ் அப் பண்ணுறாங்களோ அவங்க அவங்க கொஷின் கேட்குறதும் கம்யூனிகேட் பண்ணுறதும் நம்மளுக்கு இதில் ஈஸியாக இருக்கும். இது ஏற்கனவே பீட்டா வெர்ஷனில் நம்ம செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ புதுசாக வர ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் 2.22.19.7 பீட்டா அப்டேட்ஸில் இது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே விரைவில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கூகுள்னாலே நம்மளுக்கு என்ன இப்போ ஆச்சரியங்களை கொடுக்குறது தானே. அது போலவே இந்த தடவையும் அவங்க சத்தமின்றி ஒரு மெசேஜ் செயலியை புதிய அம்சங்களை கொண்டு வர மாதிரி கூகுள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் இந்த பதிவை பற்றின கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.